ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜய் கிராஃப்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சுஜய் கிராஃப்ட் சேனலில் வேஸ்ட் கேரி பேக் யூஸ் பண்ணி ஃப்ளவர் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் ஒயிட் கலர் க்ரீன் கலர் கேரி பேக் கஷ்டப்பட்டு தேடி பொறுக்கி வச்சுருக்கேன். இப்போ கேரி பேக் எல்லாமே பேன் பண்ணனால ஷாப்ஸ்லையும் இந்த பேக் கொடுக்கறது கிடையாது. அம்மாலாம் எங்கேயாவது சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுலேருந்து தேடி பிடிச்சோன்னா கண்டிப்பாக ஒரு கேரி பேக் அது கிடைச்சிரும். நம்ம ஏதாவது கிராஃப்ட் ஒர்க் பண்ணணும்னு உட்கார்ந்தோன்னா இந்த பொடிப்பையன் பக்கத்துலேயே விளையாண்டுட்டு இருப்போம். இப்போ நம்ம இந்த கிராஃப்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த கேரி பேக் ஃபர்ஸ்ட் நம்ம பிளைன் ஷீட்டா எடுத்துக்கலாம். கீழே ஸ்டிக் பண்ணியிருக்காங்கல்ல, அதை ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சைடு கார்னரில் ஒரு இது பண்ணிட்டு மேலே நம்மளுக்கு கேரி பண்ணுறதுக்கு 2 ஹோல் கொடுத்துருக்காங்கல்ல, அதையும் கட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு பிளைன் ஷீட்டாக கிடச்சிரும். அதுக்கப்புறமா அதை நம்ம இதை மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறமாவும் நம்ம கார்னரில் மடித்து வச்சு அதையும் கட் பண்ணிடலாம். ஸோ நம்மளுக்கு இப்போது சிங்கிள் ஷீட்டாக அழகாக ஒரே சைஸ்க்கு ஈவன் சைஸ்க்கு கிடச்சிரும். நம்ம இதுக்கு மெஷர்மெண்ட் எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. கவரை ஃபோல்ட் பண்ணி அப்படி கட் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ கட் பண்ணதை திருப்பியும் ஃபோல்ட் பண்ணி ஸ்கொயர் ஷேப்பில் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதை ட்ரையாங்கிள் மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம லீஃப்க்கு கட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சிம்பிளாக நம்மளுக்கு எவ்வளோ லீஃப் கிடச்சிருச்சு பார்த்தீங்களா? ரொம்ப ஈஸியாக குயிக்கான டைமில் நம்ம இவ்வளோ லீஃப் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ளார் கட் பண்ணுறதுக்காக ஒயிட் கலர் கேரி பேக் எடுத்துக்கலாம். நம்ம அந்த கேரி பேக் கட் பண்ண மாதிரியே தான் ஃபஸ்ட்டு கவருக்கு கீழே க்ளூ ஸ்டிக் பண்ணியிருக்காங்கல்ல, அதை ஸ்ட்ரைட் கட் பண்ணிவிட்டு அந்த ஓப்பனில் நம்ம டைரெக்டாக கட் பண்ணோன்னா நம்மளுக்கு அழகான பிளைன் ஷீட்டாக நம்மளுக்கு கிடச்சிரும். அதுக்கப்புறமா இந்த கவரையும் அதே மாதிரியே 4 ஃபோல்ட் பண்ணி சேம் ஈவன் சைஸுக்கு வர்ற மாதிரி நம்மளுக்கு ஃப்ளார் கிடைக்கிறதுக்கு நம்மளுக்கே ஒரு சைஸ் தெரியும்ல, இந்த இதில் பாதி இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவு வர்ற வரைக்கும் நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம ஃபோல்ட் பண்ண முடியாது. சிங்கிள் ஷீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இதுவுமே நம்ம சைஸ் எதுவுமே மெஷர் பண்ண தேவையில்லை. சேம் அந்த க்ரீன் கவர் கட் பண்ண அதே ப்ரொசீஜர் தான் இது வரைக்கும். இதுக்கப்புறமா நம்ம இதை ஸ்கொயர் ஷீட்டாக மட்டும் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். சிங்கிள் ஷீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் தான் நம்மளுக்கு இதுக்கப்புறம் ஃபோல்ட் பண்ணி அதை கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும். ஸோ நான் சிங்கிள் ஷீட்டாகவே எடுத்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி அழகாக கட் பண்ணி எடுத்தோன்னா சூப்பராக ஃப்ளார் நம்மளுக்கு கிடச்சிரும். ரொம்ப ஈஸி தான், நீங்கள் வீடியோலே பார்க்குறீங்கல்ல, இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக நம்மளுக்கு இவ்வளோ ஃப்ளார் கிடச்சிருச்சு. இந்த ஒரு கேரி பேக்கில் எனக்கு இவ்வளோ ஃப்ளார் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஃப்ளார்ஸ் எல்லாமே இந்த மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதில் ஒரு பங்கு மட்டும் நம்ம கட் பண்ணி தனியாக எடுத்துக்கிறோம். இந்த ஃப்ளார் நம்ம அழகாக ரோல் பண்ணி ஸ்டிக் பண்ணும் போது இன்னும் அழகாக இருக்கும். ஸோ இதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு ஃபுல்லாத்துக்குலாம் கட் பண்ணி எடுக்க வேண்டாம். ஒரு 3 ஃப்ளார்ஸ்க்கு மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். நார்மலாக ஃப்ளார்ஸ் இப்படி அடுக்கடுக்காதானே பூக்கும். உள்ள அந்த எதில் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் நம்ம இது உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு மேலே பெரிய இது வச்சுக்கலாம். இதையும் நம்ம ஒரு குட்டி ஃப்ளார் மாதிரி எடுத்துக்கலாம். இதை அந்த ஃப்ளாருக்கு உள்ளே ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு 3 ஃப்ளார்ஸ் கிடச்சிருச்சு. இது நம்ம ஒரு ரோப் எடுத்து இந்த பூ கட்டுறதுக்குள்ள நூல்லாம் இருக்கும்ல, அதே மாதிரி ஒரு நூல் எடுத்து அதில் நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த குட்டி பூ உள்ள இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃபெவிகால் போட்டு அப்போவே நான் நல்லா ஸ்டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஆர்டர் படி நம்ம அதில் லைனாக ஒரு பூவாக ஒட்டி வச்சுக்கலாம். நம்மளுக்கு இது லென்த் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு ஃப்ளார்ஸ் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஃப்ளார்ஸ் நம்ம ஒயிட் கலர் கவரில் இல்லாமல் வேறு செண்டு பூ கலரில், ஆரஞ்சு கலரில், எல்லோ கலரில் கூட ட்ரை பண்ணலாம். ஆனால் இப்போது பிளாஸ்டிக் கவரெல்லாம் அவ்வளோவா கிடைக்கிறது இல்லை. நம்ம இதுக்குன்னு தனியாக போய் தான் ஷாப் பண்ணி வாங்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கேரி பேக், வேஸ்ட் கேரி பேக்கில் எப்படி வாசல் தோரணம் பண்ணலாம் அப்படின்னு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். எல்லா பூவையுமே ஒன்று வச்சு ஸ்டிக் பண்ணியாச்சு. ஆல்ரெடி இதே மாதிரி கேரி பேக்கில் ஒரு ஃப்ளார்ஸ் செஞ்சு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அது கொஞ்சம் லென்த்தாக பண்ணியிருப்பேன். ஸோ இந்த இது கொஞ்சம் மீடியமாகவே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதோடய நான் ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா லீஃபுக்கு அந்த லீஃப் நம்ம ஃபஸ்ட்டே கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, இந்த க்ரீன் கலர் கேரி பேக் கவரில், அதை நம்ம இதோட சேர்த்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். லீஃப் நான் 4 லீஃப் மேலே கொடுத்துருக்கேன். சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. நான் ஃபஸ்ட்டு ஆல்ரெடி செஞ்சுருந்த ஃப்ளார், இது இப்போது நம்ம பண்ணியிருக்கிற ஃப்ளார்.
அந்த ஃப்ளார் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் ஒர்க் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ வந்து லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஃப்ளார் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய ஃப்ளாராக தெரியுதுல்ல, அது வந்து நான் அப்படி தெரியாது, அது கொஞ்சம் மெத்தட் வேறு. கேலண்டரில் உள்ள அந்த ஸ்பைரல் இருக்கும்ல, அதை யூஸ் பண்ணி மேலே வந்துட்டு அழகாக அந்த ரோப்பில் நாட் போட்டு வச்சாச்சு. இப்போ நம்ம இதை எங்கே ஹேங் பண்ணி வச்சாலும் ரொம்ப அழகாக நேச்சுரல் ஃப்ளார் மாதிரி அழகாக அசைஞ்சிட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கப்புறமா இந்த பூக்கு வந்து சென்டரில் நம்ம அழகாக எல்லோ கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி ஒரு அழகான நேச்சுரல் எஃபெக்ட் வந்து கொடுக்கலாம். ஸோ நான் நார்மலாக போஸ்டர் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து சிங்கிள் கலரில் இருக்கும் போது நல்லா தான் இருக்குது, எல்லோ பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமும் நல்லா தான் இருக்கும். ரெண்டில் எது சூப்பராக இருக்கோ, ரெண்டில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதே மாதிரி நீங்கள் பெயிண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் அதோட எஃபெக்டை. வேஸ்ட் கேரி பேக்கில் ரொம்ப ரொம்ப சூப்பர்வான வால் டெக்கரேஷன், பார்ட்டி டெக்கரேஷன் ஃப்ளார்ஸ் வந்து நம்ம பண்ணிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா கிராஃப்ட் வீடியோ பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா சுஜய் கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபைனல் லுக் இதுதான். இந்த ஃப்ளார் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பினஸ் இஸ் சுஜய் கிராஃப்ட்.